கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை அதிமுக தான் ஆளுங்கட்சி என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி, கிருஷ்ணகிரியில் அதிமுக ஆட்சியில் 238 கோடி மதிப்பில் அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டுவரப்பட்டதாகவும், திமுக ஆட்சியில் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை எனவும் குற்றம் சாட்டினார். விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்காமல் திமுக அரசு ஏமாற்றிவிட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். திரு ஸ்டாலின் அவர்களே, மேற்கு மாவட்டம் அண்ணா திமுக கோட்டை 2021 சட்டமன்ற பொது தேர்தல் கோவை மாவட்டத்தில் 10 இடங்களிலும் அண்ணா திமுக கூட்டணி 100க்கு 100 வெற்றி பெற்றது. திமுக ஆளுங்கட்சியா இருக்கலாம், ஆனா கோவை மாவட்டத்தில் ஆளுங்கட்சி அண்ணா திமுக. ஆக கோவை மேற்கு மாவட்டத்தில் 100க்கு 80% வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வலிமை உள்ள கட்சி என்பதை 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறோம். ஸ்டாலின் அவர்களே, திருப்பூர் மாநகராட்சி, கோவை மாநகராட்சி 2 மாநகராட்சியிலும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஆயிரக்கணக்கான கோடி கொண்டு வந்து திட்டத்தை நிறைவேற்றிய அரசு அதிமுக அரசாங்கம். திருப்பூர்ல பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்திருக்கிறோம். திரு ஸ்டாலின் அவர்களே, உடுமலைப்பேட்டையில கால்நடை மருத்துவமனை ஆராய்ச்சி நிலையத்தை கொடுத்திருக்கின்றோம். கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை உடுமலைப்பேட்டையில கொடுத்திருக்கிறோம். அதே போல திருப்பூர்ல அம்மா இருக்கின்ற பொழுது 3வது குடிநீர் திட்டம், அம்மாவுடைய அரசு நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் 4வது கூட்டு குடிநீர் திட்டம், இதையெல்லாம் மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம். பாலங்கள் நிறைய அந்த திருப்பூர் மாவட்டத்தில் கட்டி கொடுத்திருக்கின்றோம். சிறப்பான சாலைகளை அமைத்து கொடுத்திருக்கின்றோம். அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை கொண்டு வந்து விவசாயிகள் மனதிலே இடம் பிடித்த அரசு அதிமுக அரசு. கோவை மாவட்டத்தில் ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றிக்கிறோம் ஸ்டாலின் அவர்களே. ஆகவே அங்கே தேர்ந்தெடுத்து முதலாக 100க்கு 100% வெற்றி பெற்று மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து எங்களுடைய எழுச்சி பயணத்தை தொடங்கி இருக்கணும். ஸ்டாலின் அவர்களே, 2021 100க்கு 100% என்றால் இப்பொழுது எப்படி வெற்றி இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும்.